கமிட் ஆகலாமா? எதுக்கு? லவ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி கிணத்துல குதிக்கிறேன். நீ என் கிணத்துலயும் குதி. உன் கிணத்துல குதிக்கிறேன்னா गाइस இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? கண்டிப்பா வந்து கோபம் வருதா வரலையா? தாத்தா இவர்தான் எங்க அப்பா. நீங்க எந்த மாதிரி எல்லாம் क्वेश्चन கேட்பாங்க சொல்றத இன்னைக்கு உள்ள வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீ ஏன் மேரேஜ் பண்ணிட்டு என்ன பண்ணுவ? புரியல. மேரேஜ் பண்ணிட்டு என்ன பண்ணுவ? ஏன் மேரேஜ் பண்ணிக்கணும்? மேரேஜ் பண்ணிட்டு என்ன பண்றது உங்களுக்கு தெரியாது. அதாவது गाइस இதுல வந்து இவங்களே ஒரு क्वेश्चन கேட்டு இவங்களே ஒரு சாங் ப்ளே பண்றாங்க பாத்தீங்களா? அது வந்து இப்ப நான் எடிட் பண்ணல. இவங்க சேனல்ல இவங்களே ஒரு ஒரு கண்டென்ட் இது பண்ணி அவங்களே ஒரு வீடியோ போட்டுக்கறாங்க. அப்போ அவங்க எந்த மீனிங்ல பண்றாங்க? அவன் சொன்னது என்ன மீனிங்ல சொன்னா இவங்க என்ன மீனிங்ல இவங்க சாங் போடுறாங்க? வெக்கமா இல்ல? இதே क्वेश्चन நான் திரும்ப கேக்குறேன். இதே பையனுங்க உங்ககிட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்து இதே மாதிரி சாங் போட்டா என்ன பண்ணுவீங்க? காட்டு மிராண்டி புடிச்சு ஜெயில போடுங்க சரவணா. இப்ப இந்த சேனல் மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கா? இல்லனா இந்த சேனல்ல ஏதாவது தடை பண்ணிருக்கீங்களா? இல்லனா ஏதாவது இந்த சேனலை பத்தி ஏதாவது ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் இந்த சேனல்ல இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. இந்த மாதிரி சில்ட்ரத்தனமா தற்குறித்தனமா வீடியோ போடுறது இவங்களோட கண்டென்ட்டாவே இருக்கு. வெக்கமா இல்ல உனக்கு? அடக்கு அடக்குமா புடவை கட்டிட்டு வந்திருக்கேன். என்னடா அப்படி சொல்ற? ஒரு பின் ஏத்திட்டு போறது என்னங்க ஆகும்? நீங்க வந்து ஆடை சுதந்திரத்தை பத்தி எல்லாம் இங்க வந்து நம்ம பேச வேணாம். அது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம். நம்ம வந்து அதுக்குள்ளெல்லாம் இன்வால்வ் ஆக வேணாம். அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி இருப்பாங்க. அவங்க வந்து என்னடா இந்த ஆடைக்கு நாங்க வந்து இப்படிதான் போடணுமா இப்படிதான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு வருவாங்க. நம்ம அந்த டாபிக்லயே போக வேணாம். அவங்கவுங்க இஷ்டம். எப்பனாலும் ட்ரெஸ் போட்டுக்கலான்ட்டு. ஆனா அதை ஒரு பொது இடத்துல போய் இப்படி ஒரு சேனல் கேவலமான ஒரு சேனலை ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த சேனல் பெய் இருந்துக்கிட்டு நான் அந்த மாதிரி காட்டுறேனா காட்டலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் ஒரு பையன் எந்த மனநிலைமைக்கு போவான், இந்த மாதிரி எப்படி கெட்டு போவான்னு சொல்லிட்டு இந்த சேனலை வச்சு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. என் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபுல்லாவே 18+ காமெடி தான். 18+ காமெடின்னு பேர்ல வந்து பண்ணி வச்சிருக்காங்க. 18+ தான் இருக்கு. அவங்க ஒரு வேற மீனிங்ல சொன்னா இவங்க ஒரு சாங் பிளேஸ்மெண்ட் பண்றாங்க பாத்தீங்களா? அதெல்லாம் எந்த விதத்துல எடுத்துக்கணும்னு தெரியல. தயவு செஞ்சு இந்த சேனல் விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். நீங்க விசிட் பண்ணி பார்க்க வேணாம். ஆனா இதுக்கும் சப்போர்ட்டா லைக் பண்றவங்க நிறைய பேர் இருக்கதான் செய்யறாங்க. லைக் பண்ணி கிட்டத்தட்டலாம் ஒரு வீடியோக்கெல்லாம் 1,80,000 லைக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த வீடியோ பிடிச்சுதானே லைக் பண்ணியிருக்கானுங்க. அதனால இவங்களெல்லாம் எந்த கேட்டகரியில எடுத்துக்கன்னு சொல்லல. ஆடை சுதந்திரத்தை பத்தி நான் இங்க பேசல. ஏன்னா வந்து அது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம். நம்ம அதை பேசவும் முடியாது. அதனால ஆடை சுதந்திரத்தை பத்தி அதனால அவங்கவுங்க ஆடை அணிகிறது வந்து அவங்கவுங்க இஷ்டம். ரெண்டாவது இதை வச்சு நீங்க ஒரு பப்ளிசிட்டியோ நீங்க இதை வச்சு ஒரு சேனலை வளர்த்த ஒரு காமம் சேனலா மாத்துறதுக்கு இங்க ஒன்றும் கிடையாது. இது வந்து சோசியலே எப்படி மாறிட்டு இருக்குன்னு தெரியல. அவ்வளவுதான் காய்ஸ். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி சேனலை என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற எதுவும் கிடையாது. பாய்.